வணக்கம், வெல்கம் டு போர்ட் பங்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டினா என்னன்னு பார்த்துடலாம், எப்படி ட்ரேட் பண்ணுறது, எந்த மாதிரி என்ட்ரிஸ் எடுக்கலாம் பேங்க் நிஃப்டிக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். ஸோ வீடியோட ஸ்பீடை நீங்கள் அரௌண்ட் 1.5 ஆர் 1.75x வச்சுக்கோங்க. ஸோ சில டைம் குயிக்காக வந்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்துலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டினா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ். நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு நிஃப்டி 50 அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டின்னு இருக்குது, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் இருக்குது. இந்த பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் லிக்விட் அண்ட் லார்ஜ் கேப் இந்தியன் பேங்கிங் ஸ்டாக்ஸ், அதாவது HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, ஆக்சிஸ், கோட்டாக் பேங்க், இந்த மாதிரி ஒரு 12 பேங்க்ஸ் எடுத்து அதை வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம். இந்த பேங்க் மொமெண்டம் பொறுத்து அந்த இண்டெக்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும். இந்த பேங்க்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து பேங்க் நிஃப்டி வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் 50 கம்பெனி இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு 12 பேங்க்ஸ், இந்தியன் பேங்க்ஸ் மட்டும் எடுத்து அதை வந்துட்டு ஒரு இண்டெக்ஸாக வந்துட்டு வச்சு இது பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம அதோட வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 44,360 புள்ளியில் இருக்குது நிஃப்டி பேங்க் நமக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு இதை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுதான் ஒரு ஹை லெவல் உங்களுக்கு பேங்க் நிஃப்டினா என்ன அப்படின்னு. ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச் டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 39,000லேருந்து 46,000. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6,000-7,000 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மூவ் ஆகிருக்கு இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஸோ இதோட மூமெண்ட் இது எப்படி நம்ம வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில், இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில், நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லேயும் போடலாம். பட் பேங்க் நிஃப்டியில் எப்படி நம்ம வந்துட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ செக்ஷனில் 1, 2, 3, 4, 5, 6 இந்த வீடியோ தான் உங்களுக்கு. இது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் யூஸ் பண்ணி நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ணலாம், இல்லை ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கும் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பவர் பங்கு அப்படின்னு அடிச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்துடும். ஸோ இந்த வீடியோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டினா இல்லை அப்படின்னா மேலே கார்ட்ஸில் வரும் உங்களுக்கு, டாப்பில் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி எப்படி நீங்கள் வந்துட்டு பையிங் பண்ணலாம், செல்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக வந்துட்டு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் எவ்வளோ கேபிட்டல் வேணும் அப்படிங்கிற ஒரு குயிக் கிளான்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி 44,360 இருக்குது, சரிங்களா? இப்போ 44,300 கால் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன்னா, ஸோ அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னா அந்த வீடியோவில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 44,300 கால், அது கார்டில் மேலே இருக்குது. இப்போ 267 ரூபா இருக்குது. இதை நான் பை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 4,000 ரூபா தேவைப்படும். 4,000 rupees வந்துட்டு இது அட் த மணின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு பை பண்ணுறதுக்கு இது சப்போஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்ன ஆகுனா 200 இருக்கிறது 500 போகும், ஒரு நாள் என்ன ஆகுனா 200 இருக்கிறது 300 போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். ஸோ சரி, இது எப்படி வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா பார்க்கலாம். ஸோ ஒரு இப்போ ஸ்பெசிஃபிக் டே பாருங்கள், 4th October நமக்கு 169 ரூபா இருந்தது. நெக்ஸ்ட் டே நமக்கு 332. ஸோ அப்படியே நம்மளோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது, கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளோட கேபிட்டல் டபுள் பொட்டன்ஷியல் வந்துட்டு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இதில். ஸோ இதோட டீட்டெயில்டாக எப்படி வந்துட்டு நம்ம இது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ இதில் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத குயிக்காக வந்துட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ பேங்க் நிஃப்டியில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க. பட் நிறைய பிகினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் கேமரா R3S3 அப்படிங்கிற 2 பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு நம்ம பேக் டெஸ்ட்டும் கொஞ்ச நாளைக்கு எப்படி இதை பேஸ் பண்ணி எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு நீங்கள் இது வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் இண்டிகேட்டர் உங்களுக்கு பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போயிட்டு இதில் செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் ட்ரெடிஷ்னல் இருக்கிறது கேமராலான்னு மாற்றிடுங்க. ஸ்டைலில் பிவோட் எனேபிள் பண்ணிக்கோங்க. S1 இதெல்லாம் தேவையில்லை, S4 நமக்கு தேவை. R3 and S3, அதாவது ரெசிஸ்டன்ஸ் 3 அண்ட் பிவோட் பாயிண்ட், இது மட்டும்தான் நமக்கு தேவை. அப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் நமக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் தான் வந்திருக்கு. எனக்கு இங்கே நல்லா நிறையா நாள் பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இன்புட்ஸில் போயிட்டு
நம்பர் ஆஃப் பிவோட் 500 100 அப்படின்னு வச்சிங்கன்னா 100 டேஸ்க்கு பின்னாடி வந்துட்டு நமக்கு இந்த இது ஜென்ரேட் ஆகிக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் செப்டம்பர் மட்டும் உங்களுக்கு பார்க்குறேன். உங்களுக்கு இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி இது வந்துட்டு செப்டம்பர் 1, இதுதான் செப்டம்பர் ஸ்டார்டிங். ஸோ எனக்கு S3 கிட்ட ஒரு ரிஜெக்ஷன், சரிங்களா. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா R3 கிட்ட ரிஜெக்ஷன், அதுக்கப்புறம் கன்சால்டேட் ஆகி நெக்ஸ்ட் டைம் தான் பிரேக் ஆகுது. ஸோ இப்போ மார்க்கெட் நமக்கு மெயினாக இந்த S2 R2 எல்லாம் விட S3 R3 கேமரில் நமக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணும் மார்க்கெட். இப்போ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் S3 கிட்ட வரும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இல்லை கரெக்டாக இந்த இடத்துல எடுத்துகிட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு டே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா R3லேயும் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிரேக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா R3ல் கேமரில் R3ல் ரிஜெக்ஷன் நமக்கு நல்ல ஒரு டார்கெட். அடுத்த டேவும் பார்த்தீங்கன்னா R3ல் நமக்கு ரிஜெக்ஷன். நெக்ஸ்ட் S3லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுன்ஸ் ஆகி ரெண்டாவது டைம் தான் பிரேக் ஆகுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா R3 பிவோட்குள்ளேயே இது பண்ணிவிட்டு 2-3 டைம் பவுன்ஸ் ஆகிட்டு பிரேக் ஆகிருக்கு. ஸோ ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நமக்கு R3 S3 வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ண மார்க்கெட். ஒரு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்திங்கன்னா 100% அக்யூரேட்டாக இருக்காது. ஒரு 70 to 80% நமக்கு கரெக்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிவோட் கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இது பிரேக் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி ஒரு உங்களுக்கு எப்போவுமே அது சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 100% எதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஃபர்தராக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம், ஒரு ஆப்ஷன் இண்டிகேட்டர்ஸ் அதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் இது கூட யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது நம்பர் 1 ஆப்ஷன் பையிங் இண்டிகேட்டர், இது இந்த VWAP இது எல்லாமே பார்த்திங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷன் ஷேரிங்னா என்னென்னு பார்த்துட்டு கேமரில் R3 S3 கூட இந்த இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அக்யூரேட்டாக என்ட்ரி வந்துட்டு வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் இங்கே வருங்க, மோஸ்ட் ஆஃப் த டேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு R3 and S3 கிட்ட ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் நடக்கும். நமக்கு வந்துட்டு ஒரு கிளியர் கட் ஐடியா தெரியல அப்படிங்கும்போது இதோட காம்பினேஷனுக்கு நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி வந்துட்டு க்ளீனாக எடுக்கலாம். ஸோ அது போக உங்களுக்கு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் வந்துட்டு நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு பையிங் இதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு பை அண்ட் செல் ரெண்டு ஒரு ஹெட்ஜிங் மாதிரியும் போட்டு வந்துட்டு நீங்கள் இந்த எவ்ரிடேக்கு இந்த ஸ்ட்ராடல் எடுக்கிறீங்களா டைரக்ஷனல் செல்லிங் வந்துட்டு ஒரு ஹெட்ஜ் போட்டு வந்துட்டு இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் பேங்க் நிஃப்டினா என்ன அப்படிங்கிறத பற்றி. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்குது இந்த வீக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.